நேயர்களுக்கும் இனிமையான இந்த பொழுதினுடைய வணக்கம். இது உங்கள் சிறைகள் FM 89.6 மெகாஹெர்ட்ஸ்ல நாம கேட்க போறோம் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி. உலக அளவுல ஒரு மிக முக்கியமானது ஒரு நாளாக இருக்கிறது. வாழ்க்கையில ஒரு உயிரினம் வாழ்வதற்கு, பிற உயிர்களை காட்டிலும் மனித உயிரினம் வாழ்வதற்கு பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, கட்டமைப்பு ரொம்ப மிக முக்கியம். பொருளாதாரத்தை மேம்பாடு செய்வதற்காக எவ்வளவோ வழிமுறைகள் இங்கு இருக்கின்றன. ஆனாலும் கூட சில வெற்றிகள் வாயிலாகத்தான் ஆகச்சிறந்த ஒரு வாழ்க்கையை இங்கு வாழ முடியும். பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக எவ்வளவோ வழிகள் இருந்தாலும் நேர்மறையாக இருக்கக்கூடிய வழிகள், நேராக செலுத்தப்படக்கூடிய சிந்தனைகள், இந்த தொழில்துறை வாய்ப்புகள் மூலமாக மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய முறைகள் என்று எவ்வளவோ விஷயம் இருந்தாலும் இன்னமும் பொருளாதார மேம்பாடு அடைவதற்காக தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பல நண்பர்களை நம்ம பார்க்க தான் செய்யறோம். ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல், இன்னொரு பக்கம் வளர்வதற்கான ஊக்கம் வேண்டும், தேவை வேண்டும் என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் ஒரு பக்கம். இப்படி இருக்கக்கூடிய வகையில் இவர்களுக்கு பாலமாக செயல்படக்கூடிய தன்னார்வலர்களை கௌரவிக்கக்கூடிய வகையில் அவர்களை கொண்டாடும் விதமாக ஐக்கிய நாடுகளினுடைய சபையானது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியை உலக அளவுல ஒரு நாளாக அறிவித்திருக்கிறது. அதாவது பொருளாதாரம் மற்றும் சமூக மேம்பாட்டிற்காக தன்னார்வலராக செயல்படக்கூடியவர்களுக்கான நாள் இன்றைய நாள். அப்படிப்பட்ட இந்த நாள்ல ஒரு மிக முக்கியமான சிறப்பான ஒரு நபரைத்தான் இன்றைய தினம் சிறைகள் FM 89.6 இந்த சிறப்பு நிகழ்ச்சியில நாம பேசவிருக்கின்றோம். சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா, கரூர் மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான தொழில்துறை கூட்டமைப்பான CII அமைப்பினுடைய தலைவரான திரு பிரபு அவர்கள். இவர் CII அமைப்பினுடைய தலைவர் மட்டுமல்ல, ஜெய் கந்தமுருக கிரானைட்ஸினுடைய நிறுவனமானவர். அவரைத்தான் இன்றைய தினம் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில சந்திக்கவிருக்கின்றோம். வணக்கம் பிரபு சார். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி இந்த சிறப்பான நாள்ல உங்களை சந்திப்பதில். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. இந்த சிறப்பான நாளில் சிறைகள் FM நேயர்கள் கூட பங்கு கொண்டு கலந்துக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி சார். இன்றைய நாளானது உலக அளவில் ஒரு மிக முக்கியமான நாள். பொருளாதார மேம்பாட்டிற்காக தன்னார்வலர்களாக செயல்படக்கூடியவர்களுக்கான நாள். சரி, இன்றைய நாளில் ஒரு தொழில்துறை கூட்டமைப்பை நாங்கள் அழைத்திருக்கிறோம் இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு. அப்படிங்கும் போது அப்ப அவர்கள் இந்த பொருளாதார மேம்பாட்டிற்காக என்ன செயல்பட போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்கிறது. அதை தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக இந்த CII அமைப்பு அப்படின்னா என்ன, இந்த அமைப்பு எதனை நோக்கமாக வைத்து செயல்படுகிறது? CII அப்படிங்கிறது கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, அதாவது இந்திய தொழில் கூட்டமைப்பு. இந்த அமைப்போட வேலை என்ன அப்படின்னம்னா, இந்தியாவோட தொழில்துறையும் பொருளாதாரத்தையும் முன்னேற்றது தான் முதற்கட்டமான வேலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டாவதா தொழில்துறையினருக்கும் அரசாங்கத்திற்கும், அதாவது கவர்மெண்ட் பாடி மற்றும் இண்டஸ்ட்ரி, ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு பாலமாக இருந்து இணைந்து செயல்படுற வேலை தான் CIOட முக்கியமான வேலை. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா, பாலிசி அட்வொகசி, அதாவது ஒரு இண்டஸ்ட்ரி சார்ந்த ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறதுல நாம் அரசாங்கத்துக்கு கொள்கை சம்பந்தமான விஷயங்களை பாலிசியை நம்ம அவங்களுக்கு நம்மளோட என்ன விதமான பாலிசி வேணும் அப்படிங்கிறத நம்ம முடிவுகளாக நம்ம முடிவுகளை அரசாங்கத்துக்கு கொடுத்து அதன் மூலமாக அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான கொள்கைகள் தேவையோ அந்த மாதிரி விஷயங்கள் உள்ள கொண்டு வரது தான் CIOட முக்கியமான வேலை. ஸோ இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா, ஸ்டார்ட்-அப்ஸு, MSMEஸு, ஸோ இவங்க எல்லாத்துக்கும் மெயினாக சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்டார்ட்-அப், MSMEஸு, ஸோ நியூ என்டர்பிரனர்ஸ், என்டர்பிரனர்ஸ் புதுசாக வர்றவங்க, இவங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறோம். இது இல்லாமல் இதில் நம்ம CIIல பார்த்தீங்கன்னா YI, யங் இண்டியன்ஸ், இளைஞர்களை எப்படி கட்டமைக்கிறது, ஒரு வலுவான இந்தியா கட்டமைக்கிறதுங்கிறது ஒரு கிளையும் நம்மளோட CIOட இதில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐவின், இந்தியன் உமன் நெட்வொர்க், ஸோ அதாவது உமன் என்டர்பிரனர்ஸ். ஸோ புதுசாக இப்போ பெண்கள் எல்லா இடத்துலையும் எல்லா விதமான ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்குங்கிறப்ப ஒரு உமன் என்டர்பிரனருக்கான சப்போர்ட் என்ன, அவங்களுக்கு எப்படி சேம் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிக்கு என்ன சப்போர்ட் கொடுக்குறோமோ இது எல்லாத்துக்கும் இந்த இளைஞர்களுக்கு கொடுக்குறோம், இந்த இன்றைய பெண்களும் கொடுக்குறோம். இதுதான் CIOட முழு வேலை இதுதான் சார் ஆக்சுவலாக. சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த CII அமைப்பினுடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. சிறைகள் FM 89.6 மெகாஹெர்ட்ஸ்ல நாம கேட்டுட்டு இருக்கிறோம் இந்த சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய தினம் உலக அளவில் தன்னார்வலர்களுக்கான நாள். பொருளாதாரம் மற்றும் சமூக மேம்பாட்டிற்காக தன்னார்வலர்களாக செயல்படக்கூடியவர்களுக்கான நாளாக இருக்கிறது. இன்றைய நாள்ல CII அமைப்பினுடைய தலைவரான திரு பிரபு அவர்களோடு நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், நீங்க முன்னாடி சொன்னீங்க ஒரு தொழில்துறை கூட்டமைப்பினருடைய தொழில் எப்படி முன்னேற்றணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பல்வேறு நிலைகள் அரசனோடு இணைந்து செயல்படக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் இயைந்து செயல்படக்கூடிய பல வேலைகளை செய்றீங்க. என்னுடைய அடிப்படையான கேள்வி, இதெல்லாம் தொழில் துறையினருக்கு தானே ஒரு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியோ பங்களிப்போ தரும்.
ஒரு சாதாரண ஒரு தினக்கூலியாக இருக்கக்கூடியவங்க, ஒரு டெய்லரா இருக்கக்கூடியவங்க, ஒரு இன்னைக்கு வேலைக்கு போனா தான் ஒரு 500 ரூபாய் காசு கிடைக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய சாதாரண மக்களினுடைய பொருளாதார வளர்ச்சியை இது எப்படி மேம்படுத்தும்? பொதுவாகவே தொழில்துறை வளர்ச்சிங்கிறது எல்லாத்தோட வளர்ச்சி தாங்க. சாதாரண மக்களோட, அதாவது வந்து இங்கே ப்ளூ கலர் ஜாப்லேருந்து ஒயிட் கலர் ஜாப் எல்லாமே, லேபர் கேஷ் எல்லாமே இருக்காங்க. ஸோ இது எல்லாம் வளரணும் அப்படிங்கிறப்ப நம்மளோட உற்பத்தி லெவல் அதிகமாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட growth வந்து அதிகமாகும். ஸோ இப்போ நம்ம பண்ணுற விஷயமே என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் அந்த இண்டஸ்ட்ரி இன்னைக்கு என்ன ஸ்டேஜில் இருக்குது, அடுத்த ஸ்டேஜுக்கு அந்த இண்டஸ்ட்ரி போகணுன்னா அந்த இண்டஸ்ட்ரிக்கு என்னென்னலாம் தேவை இருக்குது, இதை வந்து நம்ம வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுறோங்கிற விஷயத்தில் எல்லாத்தோட கலந்து ஆலோசிக்கிறோம். ஸோ கலந்து ஆலோசிக்கிறப்ப என்ன இருக்குது அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவை, ஸோ இந்த இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவைங்கிறது முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னம்னா அதை கொண்டு போய் நம்ம கவர்மெண்ட்டை சேர்க்குறோம். கவர்மெண்ட்டை இருந்து ஸ்கீம்ஸை வாங்கி டெவலப் பண்ணுறோம். இப்படி டெவலப் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம், 50 கோடிங்கிற இடத்துலேருந்து 500 கோடி ஆச்சு, என்ன ஆகும், நம்மக்கிட்ட இருக்கிற எம்ப்ளாயி டெவலப் ஆவாங்க, நாம டெவலப் ஆகிறோம், நம்ம ஊர் டெவலப் ஆகுது, நாம டெவலப் ஆகிறோம், நம்ம கூட இருக்க எம்ப்ளாயி டெவலப் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்த சிஏஏ வந்து தன்னோட பணிகளை செஞ்சுட்டு இருக்கு. இல்லை, ரொம்ப அற்புதமான பதில். பொதுவாக ஒரு தொழில்துறை கூட்டமைப்பினர் செயல்படுறாங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சிக்காக தான் செயல்படுவாங்க அப்படின்னு ஒரு பெரும்போக்கான தனமான ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் அதில் உள்ள இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், அங்கே செய்யப்படக்கூடிய அடிப்படை வேலை செய்யப்படக்கூடியவர்களோட தினக்கூலி முதற்கொண்டு அதிகமாகத்தான் போகிறது. ரொம்ப அழகான ஒரு விஷயத்த நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. சரி, இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எவ்வளவோ தொழில்துறை கூட்டமைப்பினர் இந்திய அளவுல நிறைய செயல்பட்டு இருக்காங்க. சிஐஐ அமைப்பு மட்டும் எப்படி தனித்துவமான செயல்பாடுகளால இந்த பொருளாதார வளர்ச்சியை அடைய முடியும் அப்படின்னு நம்புறீங்க? இந்த சமூகத்திற்கும் சரி, உங்களுக்கும் சரி. எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் தனித்தனியான ஒரு ஆர்கனைசேஷன்ஸோ அசோசியேஷன்ஸோ இருக்குது. ஸோ எவ்ரி இண்டஸ்ட்ரி அவங்கவுங்களுக்கான ஒரு கூட்டமைப்பு வச்சுருக்காங்க, ஒரு சங்கம் வச்சுருக்காங்க. அவங்களோட அதன் மூலியமாக கவர்மெண்ட்டுக்கு அவங்க என்ன தேவையோ எல்லா விஷயத்தையும் கேட்குறாங்க. பட் சிஐஏ மட்டும்தான் எல்லா விதமான இண்டஸ்ட்ரிக்கும் ஒரே இடமா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சரர்ஸும் உள்ள மெம்பர் ஆகலாம். இது இல்லாமல் கல்வி நிறுவனங்கள் மெம்பர் ஆக முடியும். அசோசியேஷன்ஸ், இப்போ நீங்கள் ஒவ்வொரு தொழில் நிறுவனம், இப்போ கூட்டமைப்பு வச்சிருக்க இன்னொரு அசோசியேஷன்ஸ் கூட சிஏயோட அசோசியேட் ஆக முடியும். ஸோ இவங்க எல்லாருமே எங்கள் கூட இருக்கிறதுனால நாங்கள் வந்து தனியாக ஒரு இண்டஸ்ட்ரியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. என்டையராக இப்போ கரூரில் ஒரு விஷயம் பண்ணுறோன்னா டெக்ஸ்டைல்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறதில்ல, நான் டெக்ஸ்டைல்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். நான் டெக்ஸ்டைல்ஸாக அடுத்தடுத்து என்னென்ன பிஸ்னஸ் இருக்குங்கிறத எடுக்கிறோம். அந்த அசோசியேஷன்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். ப்ளஸ் அந்த இண்டஸ்ட்ரி பீப்புளும் மெம்பராக இருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற மெம்பர்ஸில் 50% டெக்ஸ்டைல்ஸ் இருந்தாங்கன்னா 50% நான் டெக்ஸ்டைல்ஸ் மெம்பர் இருக்காங்க. ஸோ இதில் வந்து விவசாயிகள் வரைக்கும் இருக்காங்க, விவசாய குழுக்கள் வரைக்கும் நம்ம கூட மெம்பர் இருக்காங்க. ஸோ எல்லாரையும் இணைச்சு தான் இதை வந்து நம்ம செயல்படுத்துகிறோம். அதனால தான் மற்ற அசோசியேஷனோட சிஏஐ பாடிக்கு வந்து ஒரு தனியாக நிற்கிறதுக்கான காரணம் வந்து இதுதான். ஸோ இதில் நம்ம எல்லா அசோசியேஷனையும் ஒன்றிணைத்து செயல்பட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. அது இல்லாமல் எல்லா அசோசியேஷனுக்கான எல்லா இண்டஸ்ட்ரி பீப்புளுக்கான ரெப்ரஸன்டேஷனாக வாய்ஸாக வந்து சிஏஐ வந்து செயல்பட்டு இருக்கு. ரொம்ப அழகாக சொன்னீங்க. இன்னொரு மிக முக்கியமான துணை கேள்வி இது சார்ந்தே, இப்போ எல்லா அங்கத்தினரும் தங்களுடைய செயல்பாடின் வாயிலாக தங்களுடைய தொழில் துறையை மேம்படுத்தணும்னு செயல்படுறாங்க, நீங்களும் செயல்படுறீங்க. ஆனால் எவ்வளவு தூரம் அரசினுடைய நிர்வாகத்தினுடைய இணைந்து செயல்படுறதுல, அதை செயல்படுத்தி சக்சஸ் பண்றதுல ஒரு மிக முக்கியமான ஒரு மைல்கல் இருக்கிறது. அது எப்படி சிஐஐ செய்ய முடியுது அவங்களால? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கரூரில் வந்து ஒரு புது தொழில் தொடங்கணும் அப்படின்னு, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெக்ஸ்டைல்ஸ், க்ரஷர்ஸ், நிறைய அசோசியேஷன் கரூரில் இருக்குது. அவங்களுக்கான பிரச்சனைகளையும் அவங்களுக்கான தேவைகளையும் கவர்மெண்ட்டை போய் முறையிடுறாங்க, கேட்குறாங்க. அதற்கான அவங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அந்தந்த அசோசியேஷன் மூலமாக அவங்கவுங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா, இப்போ கரூரில் வந்து ஒரு புது தொழில் தொடங்கணும், ஒரு அக்ரிகல்ச்சருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப முருங்கை இன்டர்நேஷ்னல் ஃபேர் ஒன்று நடத்துகிறோம் கரூரில் 2023. ஸோ இந்த 2023 முருங்கை இன்டர்நேஷ்னல் ஃபேர் நடத்துறது மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா, இந்த முருங்கை சம்பந்தமான, இப்போ முருங்கை விவசாயங்கிறது நமக்கு தெரியும், கீரை வியாபாரம் பண்ணுறோம், காய் வியாபாரம் பண்ணுறோம் அப்படிங்கிற லெவலில் தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ இதை தாண்டி அதில் அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், முருங்கை எப்படி மதிப்பு கூட்டலாம், ஒரு பிஸ்னஸில் என்ன வேல்யூ ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபேர் நடத்தணும். அந்த ஃபேர் நடத்துனது மூலமாக என்னாச்சு அப்படின்னா, கரூரை வந்து ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலமாக அறிவிக்கிறாங்க. என்னென்னா முருங்கைக்கு ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலம், ஸ்பெஷல் ஃபுட், ஸ்பெஷல் ப்ராடக்டாக வந்து கரூர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பொருளுங்கிற தலைப்பில் கூட நம்மளுடைய
அறிவிச்சிருக்காரு இல்லைங்களா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிஐ இந்த மாதிரி எடுக்கிற இனிஷியேட்டிவ்னால நடக்கிற விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா முருங்கை பார்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதற்கான இடங்களும் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கான வேலைகள் அடுத்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு முருங்கையோட மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு தொழில், அதாவது வந்து முருங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80,000 கோடி அளவுக்கு வணிகம் இருக்குங்கிறது அளவுக்கு சொல்லப்படுற ஒரு வியாபாரம். அந்த வியாபாரத்தில் கரூரில் இன்னைக்கு நம்ம அதை ஒரு முன்னெடுப்பாக எடுத்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஒரு முருங்கை பார்க்கான இடம் வந்துருச்சு. அடுத்து முருங்கை பார்க் வந்து நம்ம டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி நடக்கிறப்ப என்னென்னா இங்கே இருக்கிற விவசாயிகள் எல்லாத்துக்கும் மினிமம் கேரண்டி ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ முருங்கை விளைவிச்சா ஒரு வாட்டி ஏறலாம் இறங்கலாம், சில நேரம் தூக்கி போட்டு போவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு தடவை இந்த பொருளை உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு ஒரு மினிமம் ப்ரைஸ், ரைட், ஓகே, நம்ம இந்த மினிமம் மார்ஜின் கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கு மேலே அதிகமாக கிடைச்சா அவங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ அவங்களுக்கு நட்டம் ஏற்படாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் வந்து முன்னெடுப்பு எடுத்து செய்கிறது தான் சிஇஓட வேலை. அதே மாதிரி தான் நம்ம நியோ டைடல் பார்க் வந்து கரூருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்கான வேலையை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரூரில் மொத்தம் எவ்வளோ ஐடி கம்பெனிஸ் இருக்குது அப்படிங்கிற சர்வேயை நம்ம பண்ணுறோம். 27 ஐடி கம்பெனிஸ் நாங்கள் சர்வே பண்ணோம். அதில் வந்து இப்போ 3000 பேர் வரைக்கும் வேலை பார்க்குறாங்க. ஸோ இந்த 3000 பேர் கரண்ட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 2023 கொடுக்குறோம் அந்த ரிப்போர்ட். அன்னைக்கு 3000 பேர் இருக்காங்க. 24 என்ன டெவலப் ஆகும், 25 என்ன டெவலப் ஆகும். ஸோ இப்படி போகிறப்ப இந்த ஐடி மூலமாக கரூருக்கு என்ன ரெவென்யூ வரும், கரூர் எப்படி டெவலப் ஆகும். ஸோ இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் சிஐ பண்ணுறனால தான் மற்ற அசோசியேஷனை காட்டியும் நாம் வந்து தனியாக, அதாவது ஒரு புது தொழிலாகட்டும் வேறு எந்த தொழிலில் என்ன விதமான இதாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் பண்ணக்கூடிய சில விஷயங்களையே வந்து சிஐ வந்து எடுத்து பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் இன்வெஸ்டார் மீட் வந்து தமிழ்நாடு நடக்குது அப்படின்னா அதை சிஐ வந்து கவர்னன்ஸ் பண்ணுது. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த பார்ட்னர்ஷிப் சமிட்னு சொல்லிட்டு வைசாக்ல நடந்துச்சு, அதுவும் சிஐ தான் எடுத்து பண்ணாங்க. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி பீப்புளுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இடையில இந்த பாலமாக இருக்குன்னு ஆரம்பத்திலே சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இதுதான் நாம் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளோட ஈவன் இந்தியன் பட்ஜெட்டில் வரைக்கும் 50% மேலே சிஐ கொடுக்குற அந்த பாலிசி அட்வொகசி வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதனால தான் மற்ற அசோசியேஷனுக்கும் சிஐயோட அந்த கவர்மெண்ட் முக்கியத்துவம் அதிகமாக இருக்கிறது காரணம் வந்து இதுதான். ரொம்ப அற்புதம், ரொம்ப அற்புதமான உங்க பணிகளை நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அதை நீங்க விளக்கி சொல்லும் போது தான் இதற்குள்ள எவ்வளவு மிகப்பெரிய செயல்பாடுகள் ஒளிந்திருக்கின்றன அப்படிங்கிற விஷயம் புரிய வருகிறது. ரொம்ப அழகான ஒரு செயல்பாடு. இந்த செயல்பாடு இன்னும் தொடர்ந்து பல்வேறு படிநிலைகளை கடந்து போகணும் அப்படின்னு நாங்களும் விருப்பப்படுகிறோம். சிறகுகள் FM 89.6 மெகாஹெர்ட்ஸ்ல நாம பேசிட்டு இருக்கிறோம். இன்றைய தினம் உலக அளவில் ஒரு மிக முக்கியமான நாளாக இருக்கிறது. பொருளாதாரம் மற்றும் சமூக மேம்பாட்டிற்காக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தன்னார்வலர்களுக்கான சர்வதேச நாள். இன்றைய நாள்ல கரூர் மாவட்டத்தினுடைய CII அமைப்பினுடைய தலைவரான திரு பிரபு அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், நீங்க இவ்வளவு விஷயம் பண்றீங்க, கேட்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இவையெல்லாம் ஒரே நாள்ல நடந்து முடியக்கூடிய விஷயமும் இல்ல, ஒரே நாள்ல திட்டமிடக்கூடிய செய்தியும் இல்ல. அப்போ ஒரு மிக முக்கியமான நீண்ட தூரம் பயணம், ஒரு திட்டமிடல், நோக்கம், செயல்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது. ஒரு துறைக்கு அப்படின்னா நீங்க கரூர் இருக்கக்கூடிய பல்வேறு துறை, இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் அனைத்து துறைகளுமே ஒட்டுமொத்தமாக சேர்த்து செயல்படுறீங்க. அப்போ நீண்ட தூரம் திட்டமாக இதேனும் வைத்திருக்கிறீர்களா? ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த கரூர் மாநகரத்தை உலக அளவுல, இந்திய அளவுல, பொருளாதாரத்துல, ஒரு ஸ்திரத்தன்மையில கட்டமைக்கிறதுல என்ன மாதிரியான செயல்பாடுகளை முன்னெடுக்க போறீங்க உங்க அமைப்பின் சார்பாக இந்த பகுதி வாழ் மக்களுக்கு? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஐ வந்து கரூரில் 2021 வருஷத்துலேருந்து விசன் 2030 50,000 கோடி. ஸோ நம்மளோட இலக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2030 50,000 கோடி பண்ணணும் அப்படிங்கிறதா இலக்கு. இப்போ எவ்வளோங்க சார் போயிட்டு இருக்கு? இப்போ கரூர் பொறுத்த வரைக்கும் ஒரு 15 to 16,000 கோடி அப்ராக்சிமேட்லி இருக்குங்க. ஸோ இந்த பொருளாதார இன்னைக்கு இருக்கிற உற்பத்தியோட பொருளாதார வளர்ச்சி வந்து ஒரு 15-16,000 கோடி இருக்கும். நம்ம 2030 50,000 கோடி கொண்டு வரணும் அப்படிங்கிறது நம்ம இலக்கு. இதை எதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னம்னா 2021 நம்ம முதலமைச்சர் வந்து முக ஸ்டாலின் அவங்க வந்து தமிழ்நாடு வந்து 1 trillion எக்கனாமி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து அவர் எடுத்துகிட்டு வந்தார். அதை வந்து ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் வந்து கரூர் தான்
இந்த 1 ட்ரில்லியன் எக்கனாமியில் நாங்கள் 50,000 கோடி பண்ணுறோம் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணது. ஸோ அது வந்து நம்ம சிஐ மூலமாக பண்ணோம். ஸோ கரூர் தான் வந்து இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிச்சிட்டார் 1 ட்ரில்லியன் எக்கனாமி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் கரூர் டிஸ்ட்ரிக்ட் என்ன பார்ட் எடுத்துக்க போகுது அப்படிங்கிறப்ப நம்ம 50,000 கோடி அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து டெக்ஸ்டைல்ஸில் ஒரு 25,000 கோடி பண்ணணும், நான் டெக்ஸ்டைல்ஸ் ஒரு 25,000 கோடி பண்ணணும். ஸோ டெக்ஸ்டைல்ஸில் அடுத்தடுத்த லெவல் என்ன பண்ணணும், டெக்ஸ்டைல்ஸுக்கு அடுத்தடுத்த தேவைகள் இருக்குது சரிங்களா. அதே மாதிரி நான் டெக்ஸ்டைல்ஸில் என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது முதல்ல கரூரில். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து பிரித்து பார்க்குறோம் ஃபஸ்ட்டு. ஸோ டெக்ஸ்டைல்ஸில் வந்து இப்போ இருக்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 9,000 கோடி வந்து இன்றைக்கி வந்து டெக்ஸ்டைல்ஸில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வந்து 25,000 கோடி பண்ண வைக்கணும். ஸோ 25,000 கோடி பண்ண வைக்கணும். டெக்ஸ்டைல்ஸுக்கு என்னெல்லாம் வேணும், அதுக்கு ரிசர்ச் சென்டர் வேணுமா, ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ஸ் வேணுமா, டையிங் யூனிட்ஸ்க்கு என்ன சப்போர்ட் வேணும். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணி இங்கே இருக்கிற டெக்ஸ்டைல்ஸ் வல்லுநர்கள் அந்த அவங்க கூட எல்லாத்தையுமே ஒரு அந்த அசோசியேஷன் எல்லாத்துக்கூடையும் மீட் பண்ணி பேசி ஒரு கலெக்டிவாக ஒரு டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் கரூருக்காக. வளரும் கரூர் 2030 50,000 கோடி. அதாவது அதுதான் கரூர் விஷன் 2030 50,000 கோடி பண்ணணுங்கிறது தான் அந்த இது. அதுக்கு தலைப்பாக வந்து வளரும் கரூர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டெக்ஸ்டைல்ஸில் வந்து நம்ம 2ஆக பிரித்தோம்னு சொன்னோம் இல்லைங்களா. டெக்ஸ்டைல்ஸ் வந்து ஒரு பார்ட், நான் டெக்ஸ்டைல்ஸில் என்னென்னலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பஸ் பாடி பில்டிங், அதாவது ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி. கரூரில் வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த பஸ் பாடி பில்டிங்கிறது ரொம்ப வருஷமாக நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வந்து இன்னும் டெவலப் பண்ணணும், அடுத்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அதை இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியாக பஸ் பாடி பில்டிங்கிற ஒரு பேரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியாக கன்வெர்ட் பண்ணுறோம். இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெல்லில் வந்து நிறைய ப்ராஜெக்ட் ஆர்டர்ஸ் வந்து இருக்குது. அதாவது வந்து பெல்லோட அந்த ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணுற ஆர்டர்ஸ் வந்து எல்லாரும் வாங்கி பண்ணால் கூட 75% தான் முடியுமா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கப்ப கரூருக்கு அதை எவ்வளோ கொண்டு வரலாம். பஸ் டு ரயில், அதாவது வந்து இப்போ வந்தே பாரத் இந்த மாதிரி ரயில் கோச்சஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ் பண்ணுற கான்செப்ட் தான் அதுவும். ஸோ இன்னும் கொஞ்சம் அதை இந்த இண்டஸ்ட்ரிக்கு எப்படிலாம் அடுத்தடுத்து பண்ண முடியும். அதே மாதிரி இன்றைக்கி எம்எஸ்எம்இஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபென்ஸில் நிறைய இடத்துல எம்எஸ்எம்இயோட ப்ராடக்ட் வந்து டிஃபென்ஸ் வந்து எம்எஸ்எம்இ வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான என்னென்னலாம் உள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 2வது இண்டஸ்ட்ரி அதை எடுத்திருக்கோம். 3வது பார்த்திங்கன்னா மோனோஃபிலமெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொசுவில் வந்து கரூரில் வந்து ரொம்ப வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் ஒரு நல்ல 2,000 கோடி அளவுக்கான வர்த்தகம் வந்து நடந்துட்டு இருக்கு. 2,000-2,500 கோடியான அளவுக்கு வர்த்தகம் வந்து நடந்துட்டு இருக்கு. அதை எப்படி அடுத்து டெவலப் பண்ணணும், அந்த இண்டஸ்ட்ரிக்கு அடுத்தடுத்து என்ன சப்போர்ட் வேணும், இது மாதிரி அந்த இண்டஸ்ட்ரியோடது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து கரூரில் வந்து ஃபைனான்ஸுங்கிறது கரூரில் வந்து நிறைய நம்ம உங்களுக்கு தெரியாதில்ல, இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க கரூர் மக்கள், எல்லா இடத்துலையும் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க. பட் இதை வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை தான். ஸோ நாம் ஊரில் எப்படி வந்து ஒரு கேரளாவில் ஒரு முத்தூட் ஃபைனான்ஸ் இருக்குது, ஒரு கொசமாட்டம் ஃபைனான்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இன்றைக்கி வந்து தமிழில் மணப்புரம் ஃபைனான்ஸ் இருக்குது. ஸோ இவங்க இந்தியா அளவில் இன்றைக்கி ஃபுல்லாக எல்லா பக்கம் போயிட்டாங்க. ஸோ கரூரில் ஒரு ஆர்கனைஸ்டாக கரூரில் வந்து நம்ம பேங்கிங் பண்ணியிருக்கோம். கேவிபி எல்விபி எல்லாம் நம்ம பண்ணது தான். ஸோ பேங்கிங் செக்டரில் ஆல்ரெடி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் தான். ஆனால் இந்த ஃபினான்ஸ் செக்டரில் ஒரு ஆர்கனைஸ்டு ஃபினான்ஸ் செக்டராக ஒரு மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டராக டெவலப் பண்ணுறது, அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும். ஸோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். அடுத்து வந்து விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம முருங்கையை வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்டாக எடுத்து அதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியும் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிஏயோட ஒரு முயற்சியாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா அனிமல் ஃபீட். ஸோ மாட்டு தீவனத்துக்கு முருங்கை கொடுத்தா முருங்கை ஆட் பண்ணி கொடுக்குறதுனால என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குது. ஸோ அப்படிங்கிற முருங்கை ப்ராடக்ட் அது சம்மந்தமாக ஒரு ப்ராடக்ட் ஒன்று வந்து உருவாக்கி அது R&Dல முடிஞ்சு இப்போ ஆல்மோஸ்ட் வந்து அடுத்த லெவலுக்கு அந்த முருங்கை பார்க் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அதுவும் அதோட வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக வெளியே சந்தைக்கு வந்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் கரூர் என்ன மெயின் பார்ட் அப்படின்னா இங்கே வந்து நம்மகிட்ட செட்நாடு சிமெண்ட், அல்ட்ராடெக் சிமெண்ட்லாம் இருக்குது. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளூ மெட்டல்ஸ் இருக்குது. ஆமாம். ஸோ இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி இதன் மூலமாக கரூரில் என்ன ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும், அது இன்னும் மைனிங் எப்படி சஸ்டைனபிளாக பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ மைனிங் பண்ணணும் அப்படின்னா மைனிங் எப்படி சஸ்டைனபிளாக பண்ண முடியும், சிமெண்ட் இண்டஸ்ட்ரி இப்போ லைம்ஸ்டோன் யூஸ் பண்ணி எல்லாம் பண்ண, இது எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்டாக இயற்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் எந்த அளவுக்கு கொண்டு வர முடியும், அடுத்து இந்த இண்டஸ்ட்ரி எப்படி எடுத்துட முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இன்றைக்கி வந்து சஸ்டைனபிள் எனர்ஜிங்கிறது ஒரு பெரிய பார்ட். ஸோ இன்றைக்கி வந்து சோலார் அண்ட் விண்மில் பார்த்தீங்க அப்படின்னா கரூரை சுற்றியும் நிறையா இது பண்ணியிருக்காங்க. கரூரில் இருக்கவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்குங்கிறப்ப ஆல்மோஸ்ட் வந்து அதில் வந்து வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி சோலாரோ விண்மில் இதெல்லாம் ஆல் டு கரூரில் இருக்க எல்லாத்தையும் கம்பைன் பண்ணோம்னா அதில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 1000 கோடி அளவுக்கான வர்த்தகங்கள் வந்து அதில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பார்ட்டாக வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் எடுக்கிறப்ப கரூரில் வந்து ஒரு 8 விதமான இண்டஸ்ட்ரியை வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்கோம். நம்ம முதல்ல யோசிச்சப்ப நமக்கு 3 தான் தெரிஞ்சுது. இப்போ வந்து ஒரு 8 விதமான இண்டஸ்ட்ரியை உள்ளே கொண்டு வரோம். ஸோ இப்போ இது எல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் பார்க் வந்துருச்சு, அக்ரியில் பண்ணிட்டோம், கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதன் மூலமாக இந்த 50,000 கோடி என்ற ஒரு நீண்ட கால இலக்குங்க இது. ஸோ எடுத்தோன்னே இது பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு நீண்ட காலமாக கொண்டு போகிறோம். இது இல்லாமல் மெயினாக இன்னும் இந்த இலக்கில் இந்த 2030 இன்னொரு இலக்கு என்னென்னா கரூரை வந்து கழிவு இல்லாத கரூர், சுத்தமான கரூராக வச்சுக்கணும். ஸோ நம்ம க்ரீன் அண்ட் க்ளீனாக இருக்கணும். ஸோ அதுக்கான வரையறையும் அதில் கொடுத்துருக்கோம். இல்லை, அடுத்த கேள்வி உங்களை நான் அதான் கேட்க நினச்சேன். ஏன்னா நீங்கள் தொழில்துறை சார்ந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்க, அப்போ இதற்கான கழிவுகள் அப்படிங்கிறது வரத்தான் செய்யும், சுற்றுச்சூழலை தாக்கம் அப்படிங்கிறது ஏற்படத்தான் செய்யும். இதை தடுக்கிறதுக்கு சிஐ ஏதாவது பங்களிப்பு இருக்கான்னு அடுத்த கேள்வி நான் தான் கேட்க நினச்சேன். இப்போ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்க. இப்போ வந்து நம்ம வந்து என்னென்னா மெயினாக இப்போ எவ்வளோ தூரம் கரூரை வந்து க்ரீன் பண்ண முடியும். இப்போ இதில் அதுக்கு ஃபஸ்ட்டு விஷயமே நம்ம எடுத்ததே வந்து அந்த முருங்கை ப்ராடக்ட் தான். ஸோ வந்து இப்போ ஒரு முருங்கை வந்து கரூரை சுற்றியும் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 4500 ஹெக்டேர் கரூரை சுற்றியும் விவசாயம் பண்ணி நடந்துட்டுருக்கு அப்படின்னா இந்த முருங்கை பார்க்கெலாம் டெவலப் பண்ணுறப்ப ஆப்வியஸ்லி இதே மாதிரி இன்னொரு மடங்கு அதிகமாகுங்க. ஸோ முருங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருங்கை விவசாயம் பண்ணுறது மூலமாக க்ரீனரி ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா இயர் ஃபுல்லாக இருக்கிற ஒரு கிராப், வருஷத்துக்கு 10 மாதம் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து முருங்கை, சரிங்களா? ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ரீனரி இன்க்ரீஸ் ஆகும், விவசாயமும் பெருகும், க்ரீனரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மல்டிபர்பஸாக பிளான் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட்டை ரொம்ப ஃபோக்கஸ்டாக அதுக்காக நிறைய விஷயங்களை வந்து ஒருங்கிணைச்சு அதுக்கு தனியாக ஒரு கிளஸ்டர் ஒன்று பண்ணியிருக்கோம். ஒரு 25 பேர் சேர்ந்து ஒரு கிளஸ்டர் ஒன்று பண்ணி அந்த கிளஸ்டர் மூலமா கரூர் முருங்கா ஃபுட் அண்ட் நியூட்ராசிட்டிக்கல் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை உருவாக்கி அந்த கம்பெனி மூலமா இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், புதுசாக இருக்கிற தரிசு நிலத்துல எல்லாம் இந்த மாதிரி முருங்கை விவசாயம் பண்ணுறோம். ஏன்னா தரிசு நிலத்தில் ஆர்கானிக் முருங்கை எடுக்க முடியும். ஸோ அதனால் ஒன்றும் தரிசு நிலம் சரியாகுது, இன்னொன்று க்ரீனரி இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொன்று விவசாயியோட வாழ்க்கை தரம் மேம்படுது. ஸோ இது எல்லாத்தையும் கலெக்டிவாக பண்ணுறோம். இது இல்லாமல் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் என்ன பண்ண முடியும். இப்போ மைனிங் இண்டஸ்ட்ரி பண்ணுதுன்னா என்னென்னா, மைனிங் இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடியே வந்து நீங்கள் ஒரு மைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இவ்வளோ மரம் நடணும், இவ்வளோ மரம் வளர்த்தணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இது வந்து எல்லா இண்டஸ்ட்ரியும் பொருந்தும், நாட் ஓன்லி மைனிங் இண்டஸ்ட்ரி. நீங்கள் ஒரு சின்ன ஒரு பில்டிங் கட்டினா கூட நீங்கள் போய் பொல்யூஷனில் கன்சென்ட் வாங்குறப்ப அங்கே வந்து இந்த டீல் கொடுப்பாங்க. நீங்கள் இவ்வளோ மரம் வளரணும், நீங்கள் வீடு கட்டினா கூட இவ்வளோ மழை நீர் சேகரிக்கணும், இத்தனை மரம் வளர்த்தணும்னு எல்லாம் இருக்குது, கான்செப்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி கரூரை அடுத்த க்ரீனாக கொண்டு வர்றதுக்கு, க்ளீனாக கொண்டு வரதுக்கான முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி கரூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமராவதி, காவேரி, நொய்யல் 3 ஆறு இருக்குது. ஸோ இன்னும் நிறைய இடம் ட்ரையாக தான் இருக்குது. ஆமாம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில் பாலாஜி அவர்கிட்டையும் பேசியிருக்கோம். ஸோ அவர் பெரிய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கார். ஒவ்வொரு விஷயம் தொழில்துறை எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் எல்லா இடத்துலையும் வந்து அவரோட சப்போர்ட் வந்து இப்போ இத்தனை விஷயம் நாங்கள் பண்ணுறோன்னா அவரோட சப்போர்ட் வந்து அதில் ஒரு பெரிய பங்கு வகிக்குதுங்க. நிச்சயமாக. ஸோ அவரோட சப்போர்ட் மூலமாக அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து வந்து என்ன நம்ம வந்து இந்த க்ளீன் அண்ட் க்ரீன் கான்செப்டில் வந்து அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கார். எப்படி கரூரை சுத்தம் பண்ணுறது, எப்படி க்ளீனாக வச்சுக்கிறது, ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி க்ரீனாக மாற்ற போகிறோம், இதுக்கான அடுத்த வரையறைகளை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ரெடி பண்ணி இப்போ இந்த தாதம்பாளையம் அணை, அந்த ஏரி, இதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி மழை நீரை சேகரித்து நம்மக்கிட்ட எல்லா விஷயமே இருக்கிறது கொஞ்ச நாள் சரியில்லாமல் போயிடுச்சு. அதை சரிப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ. இப்போ நம்ம இண்டஸ்ட்ரி டெவலப் ஆனதுனால தான் கொஞ்சம் பொல்யூட் ஆகிருக்கும். பொல்யூட் ஆன விஷயத்தை எப்படி திருப்பி கொண்டு வர்றது, ஸோ இதெல்லாம் ரீஒர்க் பண்ணுறோம். பண்ணி இந்த மக்களுக்கு வந்து அடுத்த தலைமுறைக்கு கரூரை ரொம்ப க்ளீனாகவும் க்ரீனாகவும் கொடுத்துட்டு போகணுங்கிறது தான். அதாவது கழிவு இல்லாத கரூர், சுத்தமான கரூருங்கிறது தான் இந்த 2030 இன்னொரு முக்கியமான நோக்கங்க. ரொம்ப சிறப்பான செயல் திட்டம் வச்சிருக்கிறீங்க, நோக்கம் வச்சிருக்கிறீங்க, அதுக்கான செயல்படக்கூடிய முறைகளையும் ரொம்ப தெள்ள தெளிவாக இந்த அமைப்பினர் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு நீங்க பேசும்போது புரிகிறது. அது நிச்சயமா வெற்றி அடையும் அப்படிங்கிறது உங்களோட செயல்பாடு வாயிலாக எங்களுக்கு புரிகிறது.
சிறகுகள் FM 89.6 மெகாஹெர்ட்ஸ்ல நாம பேசிட்டு இருக்கிறோம். இன்றைய தினம் கரூர் மாவட்டத்தினுடைய பொருளாதார மேம்பாட்டிற்காக தங்களுடைய அமைப்பினர் எப்படியெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நமக்காக விவரித்துக் கொண்டிருக்கிறார் கரூர் CII அமைப்பினுடைய தலைவரும் ஜெய் கந்தமரக கிரானைட்ஸினுடைய நிறுவனமான திரு பிரபு அவர்கள். அவங்க கிட்ட இன்னொரு மிக முக்கியமான கேள்வி, நீங்க மறுபடியும் நீங்க சொன்னக்கூடிய கட்டமைப்புக்குள்ள இன்னும் சில பேர்களா சேர்ப்பார்களா அல்லது இருப்பார்களா அல்லது இவர்களுடைய பொருளாதார மேம்பாட்டிற்கு இது எப்படி உதவும் அப்படின்னு நான் கேட்க விரும்புறேன். ஒரு டீ கடை வச்சிருக்கிறவரு, ஒரு சாதாரண ஒரு தள்ளுவண்டியில காய்கறி விற்கிறவங்க, இப்படி இந்த மாதிரி அமைப்பினருடைய பொருளாதார மேம்பாடும் என்பது ஒரு மிக முக்கியமான. ஏன் இந்த கேள்வியை CII-இடம் கேட்க வேண்டும் அப்படின்னா, எதிர்காலத்துல கரூர் மாவட்டத்தினுடைய வளர்ச்சியை தவிர்க்கப்பட முடியாத வளர்ச்சியை மாற்றி அமைத்ததுல உங்களுடைய பங்கு நிச்சயமாக இருக்கும். அதுல இவர்களும் இருக்கிறார்களா அல்லது விடுபட்ட விடக்கூடாது என்பதற்காக கேட்கிறேன். இவங்களுடைய வளர்ச்சிக்கு எப்படியான பொருளாதார மேம்பாட்டு இருக்கு? கண்டிப்பாங்க. இவங்கெல்லாம் இல்லாமல் எதுவுமே நடக்க போகிறதில்ல. நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து எப்போதுமே அப்படின்னா, நல்ல மழை பெஞ்சதுன்னா, நல்ல விவசாயம் நடந்துச்சுன்னா, அடுத்து அவங்க வந்து பஜாருக்கு வருவாங்க, 4 பொருட்களை வாங்குவாங்க. இது எல்லாமே வந்து இந்த கிரவுண்ட் லெவல்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. எடுத்தோன்னா இண்டஸ்ட்ரி மட்டும் நம்ம டெவலப் பண்ணிட்டா எல்லாம் நடந்துருதா அப்படின்லாம் இல்லை. ஸோ இது வந்து எல்லாமே இப்போ நம்ம வந்து கரூரை சுத்தமாக்குறோம், க்ளீன் ஆக்குறோம். இதன் மூலயமா நல்ல ஒரு இங்கே இருக்கிறதுக்கான முதல்ல ஒரு நல்ல தொழிலாளராக இருந்தாலும் சரி, ஒரு முதலாளியாக இருந்தாலும் அவங்க வாழ்கிறதுக்கான ஒரு நல்ல இடமா இதை உருவாக்குறோம். ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். இதெல்லாம் கிரியேட் பண்ணுறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, தொழில் ஒன்று நம்ம ஆட்டோமேட்டிக்காக 50,000 கோடிக்கு ஒரு வச்சுருக்கோம். ஸோ தொழில் வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். தொழில் வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறப்ப இங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த விஷயம் வந்து திருப்பி எங்கே போகும் அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு நம்ம பார்த்துருக்கோம், நம்ம நல்லா நிறையா வருமானம் வர்றப்ப சம்பாதிக்கிறப்ப இங்கே இருக்கிற எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஆண்டர்பிரனர்ஸ். அதுவும் வந்து இந்த மண்ணின் மைந்தர்கள் தான், வெளியிருந்து வரவங்களாம் கிடையாது, இங்கே இருக்கவங்க தான். இங்கே வந்து ஒரு தன்னோட தொழிலாளர்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 போனஸ் கொடுக்குறாங்க. கரூரில் வந்து 2 போனஸ் கல்ச்சர்லாம் நிறைய இங்கே தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு, நிறைய இடத்துல அது இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாருமே வளர்றதுக்கான இடம் தான். ஸோ நம்ம தொழில்துறை வளருது அப்படிங்கிறப்ப நீங்கள் சாதாரண டீ கடை வச்சிருக்கிறதுலேருந்து இப்போ வந்து நல்ல வியாபாரம் நடக்குது அப்படின்னா, ஒருத்தர் நல்லா சம்பாதிக்கிறான்னா போய் ஸ்பெண்ட் பண்ணுவான், செலவு பண்ணுவோம். ஸ்பெண்ட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அவன் எங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணுவான்? டீ கடை அவங்க லெவலுக்கு அந்த மாதிரி சாதாரணமாக இருக்கும். டீ கடைக்கு போவோம், அடுத்த நகை கடைக்கு போவோம், ஒவ்வொருத்தரும் எல்லாமே போக முடியும். ஸோ இதுக்கு முதல் வந்து என்ன அப்படின்னா, கரூர் மாநகரத்தை வந்து நாம் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய தொழில் மற்ற மாவட்டங்களை விட நம்ம ஒரு தென்னிந்தியாவில் ஒரு சிறந்த மாவட்டமாக, தொழில்துறை மாவட்டமாக உருவாக்குறது மூலமாக இங்கே எல்லா அடிப்படை வசதிகளும் வந்துடும். முதல்ல நிச்சயமாக நமக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற என்னென்னலாம் இல்லையோ, பெரிய என்டர்டைன்மெண்ட் இல்லாமல் இருக்கலாம், இதெல்லாம் எதுலெல்லாம் இல்லையோ இது எல்லாமே வந்துடும். எல்லாம் உள்ளே எப்போ வரும்னா, நாம் வந்து தொழில்துறையில் பெருசாக வளர்கிறப்ப எல்லாம் உள்ளே வந்துடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து இது அடித்தட்டு மக்கள்லேருந்து எல்லாருமே மேலே வளர்கிறதுக்கான ஒரு விஷயத்தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். தவிர இது ஒன்லி ஃபார் இண்டஸ்ட்ரி கிடையாது. இதில் இன்னொன்று என்னென்னா, CII என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு 12 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அந்த 12 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் ஒன்று வந்து மதுரையில் இருக்குது. அது வந்து புதிய பயணம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம். அதில் வந்து அதோட இது என்னென்னா, ஸ்மால் அண்ட் மைக்ரோ என்டர்பிரினர்ஸ்க்கான ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து மதுரையில் இருக்குது. இதில் என்ன பண்ணுறோன்னா, மினிமம் 5 லட்சத்துலேருந்து 5 கோடி வரைக்கும் வியாபாரம் பண்ணுற ஸ்மால் அண்ட் மைக்ரோ என்டர்பிரினர்ஸை கூப்பிட்டு ஒரு 2 days ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இது எப்படி நீங்கள் கேட்ட கேள்விக்கான இதுதான். சாதாரணமாக ஒருத்தர் வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்கார். அவர் வருஷத்துக்கு ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறார். அவரை நாங்கள் எங்களோட ட்ரைனிங்க்கு வர்றார். சரி, அவர் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இல்லாமல் பொருள் வாங்குவார், விற்பார், என்னவோ நடந்துகிட்ருக்கோம். இப்போ நாங்கள் அவரை கூட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா, ஒரு ப்ராசஸ் என்ன, ஒரு பிஸ்னஸ் பண்ணால் அது ஒரு ப்ராசஸ் என்ன, ப்ராடக்ட் எப்படி டெவலப் பண்ணணும், மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், அக்கௌண்ட்ஸ் எப்படி பார்க்கணும், அதுக்கு வந்து சேல்ஸ் எப்படி பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்தையுமே இது எல்லாத்தையும் அவருக்கு ஒரு 2 நாள் எக்ஸ்க்ளூசிவாக அதுக்கு ஒரு 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 வடிவமைப்பு வச்சுருக்கோம். ஆக்சுவலாக ஒரு கிட் ஒன்று இருக்குது. அந்த ப்ராசஸாக பண்ணுறப்ப அவங்க எங்கெல்லாம் தப்பு பண்ணுறோம், நம்ம கணக்கு சரியாக பார்க்கலையா, ஸ்டாக் சரியாக மெயின்டைன் பண்ணலையா, இல்லை நம்ம தயாரித்த பொருளை கரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணலையா, இல்லை நம்ம உற்பத்தியில் என்ன ஸ்ட்ராங் பண்ணிக்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒரு பெரிய பெரிய நிபுணர்களை கொண்டு வந்து வச்சு அவங்க எல்லாருமே மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 lakhs வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கொடுக்குறோம். அந்த ஒரு 2 ஸ்டாஃப் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஆட்களை கூட்டு வந்து வச்சு பண்ணுறோம். அப்படி பண்ணுறப்ப இவங்க எல்லாரும் அதில் கலந்துக்கிட்டு என்ன நடக்குது அப்படின்னா, 2 நாள் முடிஞ்சோன்னா அது அப்படியே விடுறதில்ல.
அதுக்கப்புறம் அவங்கள 2 வருஷம் எங்களை கூடவே வச்சு ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஆப்பில் கனெக்ட் ஆகிடுவாங்க, அவங்க என்னென்ன அப்டேட் பண்ணுவாங்க, 3 மாதத்துக்கு ஒரு ரிவ்யூ இருக்கும். ஸோ இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும். இப்படி நடக்கிறப்ப என்ன ஆகுன்னா, இன்றைக்கி இந்த சிறு வணிகர்கள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, 5 லட்சத்துலேருந்து இவங்க எல்லாருமே டெவலப் ஆகிறாங்க. இவங்க டெவலப் ஆகிறப்ப இப்போ நிறைய எம்ப்ளாயாக இருந்தவங்க என்டர்பிரனர் ஆயிடுவாங்க, என்டர்பிரனராக இருந்தவங்க அடுத்த லெவல் போயிடுவாங்க. ஸோ இதுதான் இப்போ சாதாரண விவசாயிலிருந்து சின்ன ஆள் வரைக்கும் எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறதுக்கான விஷயத்தை தான் வந்து நம்ம சிஏ மூலமாக இது எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஒரு மிக முக்கியமான இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன். என்னன்னா, கரூர் மாவட்டத்தினுடைய உற்பத்தி துறையானது பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தயாரிப்பு பொருட்களாக இருக்கின்றன. அது நம்மளுடைய உள்நாட்டு அல்லது உள் மாவட்டத்தினுடைய வணிக சந்தையில் உலக அளவில் சந்தையாகத்தான் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய உலக அளவில் நேரடியாக கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போது இன்னமும் பல்வேறு விதமான தயாரிப்பு பொருள்களை நம்ம ஏற்றுறதுக்கு ஒன்று கோயம்புத்தூருக்கோ அல்லது வந்து திருச்சிக்கோ அல்லது நம்ம கப்பலில் சரக்கு அனுப்புறதுக்கோ இப்படி தான் நம்ம கரூர் மாவட்டத்தினுடைய செயல்பாடு இருக்குது. இப்போ அடுத்த கட்ட வளர்ச்சி இது வேணும் அப்படின்னா நேரடியாக கரூரே வந்து நைஜீரியாவை கனெக்ட் பண்ணணும், அமெரிக்காவை கனெக்ட் பண்ணணும், ஐரோப்பாவை கனெக்ட் பண்ணணும். அப்போ இந்த முயற்சி சிஐ எடுக்க முடியுமா? இல்லை, அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து உற்பத்தி பண்ணுற பொருட்களை வந்து டிரான்சிட் பண்ணுறதுக்கு வந்து பை ஈஸியான மெத்தட் அண்ட் கன்வென்ஷனல் மெத்தட்னா நம்ம கடல் மூலமாக அனுப்புறது தான். ஸோ அது எங்கே இருக்கோ அதை நம்ம அங்கே தான் பண்ண முடியும். இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இதுக்கான டிரான்ஸ்போர்ட், அதாவது வந்து சீக்கிரமாக போய் சென்றடைகிற வசதி, இதை வந்து ஆல்ரெடி வந்து கரூருக்கு வந்து நல்லாவே இருக்குது. பை நீங்கள் தூத்துக்குடி போகிறதா இருக்கட்டும், சென்னை போகிறதா இருக்கட்டும், எங்கே போகிறதா இருந்தாலும் பண்ண முடியும். ஸோ இன்னொரு வசதி என்ன அப்படின்னா, இன்னும் நம்ம எதிர்பார்க்குற விஷயம் ஒன்று 2 விஷயங்கள் தான். ஒன்று வந்து கரூருக்கு வந்து நம்ம ஏர்போர்ட் வந்து ஆல்ரெடி நம்ம சட்டமன்ற உறுப்பினர் வந்து அவங்க ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு கனவு திட்டமாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அது வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் வந்து கனெக்டிவிட்டி கூடும். கனெக்டிவிட்டி நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுல விட பீப்புள் வந்து சேர்றதுல இருந்துச்சுன்னா பிஸ்னஸ் க்ரோ ஆகும். இப்போ அமெரிக்காலேருந்து ஒரு பையர் டைரெக்டாக கரூருக்கு ஒரு ஈஸியான கனெக்டிவிட்டி இருக்குன்னா டைரெக்டாக கரூர் வந்துருவாங்க. இல்லைன்னா நம்ம போய் அவரை பெங்களூர்லேயோ சென்னையிலையோ மீட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு ஏர்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்க ஹோட்டல்ஸு எல்லாமே அப்கிரேட் ஆகிடும். ஸோ ஏன்னா வந்து இங்கே வரக்கூடிய ஆட்கள் வந்து ஆப்வியஸ்லி வந்து அந்த ஸ்டாண்டர்டுக்கு உண்டான ஆட்கள் வரப்போ அதுக்கு ஸ்டாண்டர்டுக்கு உண்டான கட்டமைப்புகளை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம டெவலப் பண்ணி ஆகும். அப்படி டெவலப் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக கரூர் வந்து ஆப்வியஸ்லி டெவலப் ஆகிடும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ மெயினாக இதுதான். இது அப்படி ஒரு ஏர்போர்ட் வர்றப்ப நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஷிப்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ஒரு ஏர் கவர்கள் அனுப்புகிறோம்னா அது ஈஸியாக இங்கேருந்து அனுப்ப முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சிஏலேருந்தும் நம்ம இந்த இதில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அது வந்து தமிழ்நாடு அரசும் வந்து அதை ஆல்ரெடி அதை பரிசீலனை பண்ணி அவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஒரே விஷயந்தான், கரூரில் வந்து இடம் கிடைக்கிறதுல இருக்க பிரச்சனையினால தான் சில விஷயங்கள் வர முடியாமல் நிற்கிது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிப்காட் கொண்டு வராங்க. ஸோ எல்லா விஷயமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆல்ரெடி. ஸோ இண்டஸ்ட்ரியிலேருந்து சிறகுகள் FM 89.6 மெகாஹெர்ட்ஸ்ல நாம கேட்டுட்டு இருக்கிறோம் இந்த சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய தினம் உலக அளவில் தன்னார்வலர்களுக்கான நாள். பொருளாதாரம் மற்றும் சமூக மேம்பாட்டிற்காக தன்னார்வலர்களாக செயல்படக்கூடியவர்களுக்கான நாளாக இருக்கிறது. இன்றைய நாள்ல CII அமைப்பினுடைய தலைவரான திரு பிரபு அவர்களோடு நாம பேசிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவா இன்னொரு மிக முக்கியமான கேள்வியோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நான் விரும்புறேன். எவ்வளவோ அமைப்பினர்கள் செய்யறாங்க, எல்லாம் செய்யறாங்க, தனிப்பட்ட முறையில் செய்யறாங்க, தன்னுடைய தொழிலை வளர்த்து கொள்ளணும் அப்படிங்கிற நன்மை செய்யறாங்க. இவ்வளோ விஷயங்களை சிஐஐ ஏன் செய்யணும்? எதற்காக செய்யணும்? சிஐ ஏன் இதை தன்னுடைய பொறுப்பாக பார்க்குது? சிஐ பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து எலிஃபென்ட் கிரானைட் அப்படிங்கிறதுல மெம்பராக இருக்கேன். சிஐ பொறுத்த வரைக்கும் கிரானைட் இண்டஸ்ட்ரி தான் மெம்பரே தவிர எலிஃபென்ட் கிரானைட் நாட் அ மெம்பர். எலிஃபென்ட் கிரானைட்டுங்கிறது ஒரு நிறுவனம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இண்டஸ்ட்ரி மெம்பர்ஸ் இருக்காங்களோ அந்த இண்டஸ்ட்ரி தான் நம்மளோட மெம்பர் இருக்க மாதிரி. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியை தான் அந்த மெம்பர்ஷிப்பாக எடுத்துக்கிறோம். ஆக்சுவலாக இப்போ டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து இப்போ வந்து அட்லஸ் மெம்பராக இருக்குது அப்படின்னா டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரி மெம்பர், 50 டெக்ஸ்டைல்ஸ் பீப்புள் மெம்பராக இருக்காங்கன்னா 50 இண்டஸ்ட்ரி பீப்புள் மெம்பராக இருக்காங்க. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் வந்து நான் டெக்ஸ்டைலில் என்னென்ன இருக்குது, பஸ் பாடியில் எத்தனை பேர் மெம்பராக இருக்காங்களோ இது என்டையராக வந்து இப்போ வந்து பஸ் பாடியில் 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா கூட அந்த இதில் ஒரு பிரச்சனைனா அதுக்கான ரெப்ரசன்டேஷனை சிஐனால கொடுக்க முடியும். அது வந்து அவங்க வந்து மாவட்ட நிர்வாகத்தில் போய் ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னாலும் பண்ணலாம். நம்ம தமிழ்நாடு லெவலில் போகிறப்ப, மாநில லெவலில் போகிறப்ப தமிழ்நாடுல செக்ரட்டரிஸை மீட் பண்ணாலும் மீட் பண்ணலாம். நேஷ்னல் லெவலில் போய் அவங்க ப்ராப்ளத்தை சொல்லணும் அப்படின்னா நேஷ்னல் செக்ரட்டரி வரைக்கும் சிஏ வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. எவ்ரி டைம் உங்களோட பிரச்சனைகளையும் உங்களோட
பாலிசிஸையும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் இதை கவர்மெண்ட் வந்து ஒரு கொள்கையை உருவாக்குதுங்க. இப்போ ஜிஎஸ்டின்னு ஒரு விஷயத்தை எடுத்து வராங்கன்னா அதில் எல்லாம் உடனே ஒருத்தர் சொல்கிறத கேட்டு யாரும் இது பண்ணுறதில்ல. இந்த மாதிரி எல்லா அமைப்பினரும் கொடுக்குற கருத்துக்களை வச்சு தான் அவங்க அடுத்தடுத்து அதை வந்து ஷேப் பண்ணுறாங்க, சரி பண்ணுறாங்க. ஸோ மெயினாக வந்து நம்ம இதில் வந்து இண்டஸ்ட்ரீஸ் தான் மெம்பராக இருக்கமே தவிர இண்டிவிஜுவல் பர்சன் அந்த மாதிரி வந்து கணக்கு இல்லை சிஐ பொறுத்த வரைக்கும். ஸோ அதைத்தான் வந்து சிஐ திருப்பி செய்கிறதுனால இண்டஸ்ட்ரி பேஸ்டு ஆர்கனைசேஷன் நம்மளுது. ஸோ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் அவங்க இப்போ என்னோட தனிப்பட்ட எலிஃபென்ட் கிரானைட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு போய் எடுத்துகிட்டு போய் நான் நிற்க முடியாது. ஸோ நான் வந்து என்னோட இண்டஸ்ட்ரி கிரானைட் இண்டஸ்ட்ரியில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகளை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறப்ப அந்த பிரச்சனைகளை வந்து டைரெக்டாக நம்ம போய் என் இண்டஸ்ட்ரிக்கு யாரை பார்க்கணும், ஒரு மைனிங் மினிஸ்டர் பார்க்கணுமா, ஆர் இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி பார்க்கணுமா, ஆர் மைனிங் செக்ரட்டரி பார்க்கணுமா அப்படின்னா அவங்க கூட டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறாங்க, அவங்களோட மீட்டிங் ஏற்பாடு பண்ணுறாங்க. நம்ம சிஐ மூலமாக போய் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறப்ப அதை அவங்க வேலிடாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா நம்ம போய் நம்ம ஒரு அந்த விஷயத்தை வந்து ரொம்ப நம்மளே ஒரு 4-5 தடவை டிஸ்கஸ் பண்ணி இதை பண்ணலாம் முடியுமா முடியாதா அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் தான் அங்கே போய் தான் அந்த விஷயங்களை செய்கிறோம். அதனால் வந்து பியூர்லி வந்து ஒரு இண்டஸ்ட்ரி மெம்பர் அப்படிங்கிறனால தான் சிஐ திருப்பி இதை செஞ்சுட்ருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப அழகாக அற்புதமாக இந்த கரூர் மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு சிஐஐ அப்படிங்கிற இந்த அமைப்பு, தொழில்துறை கூட்டமைப்பினுடைய இந்த அமைப்பு எவ்வளோ மிக முக்கியமான பங்களிப்பு கொடுக்குது. இது தொழில்துறை சார்ந்தோருக்கு மட்டுமல்லாது அதில் இருக்கக்கூடிய அடிப்படை அங்கத்தினராக வகிக்கக்கூடிய தினக்கூலிகளை முதற்கொண்டு எல்லோருக்குமே தினந்தோறும் சம்பளம் வாங்கக்கூடிய நபர்கள் முதற்கொண்டு அத்தனை பேருடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் இது செயல்படுகிறது. அதை முன்னிறுத்தி இந்த சிஐ அமைப்பு கடந்த சில ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு மிக முக்கியமான இலக்க, ஒரு நோக்கத்தை நீங்கள் வச்சிருக்கிறீங்க. அதன் வாயிலாக இங்கே இருக்கக்கூடிய தொழில்துறை மட்டுமல்ல, எல்லா மக்களுமே மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தில் முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய தன்முனைப்போடு செயல்படக்கூடிய இந்த அமைப்பினருக்கும் இதில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒவ்வொருத்தினருக்கும் இந்த தருணத்தில் நாங்கள் நன்றியையும் நல்வாழ்த்துகளையும் சொல்லிக் கொள்கிறோம். இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களுடைய கருத்துக்களை இன்றைய நாளில், இந்த மிக முக்கியமான நாளில் நீங்கள் கருத்து சொன்னமைக்காக உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியையும் வாழ்த்துகளையும் சொல்லிக் கொள்கிறோம். நன்றி உங்களுடைய வருகைக்கு. நன்றி மோகன். அதே மாதிரி நம்ம சிறுகள் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைவுக்கு வருகிறது சிறுகள் எஃப்எம் 89.6 இன்றைய தினம் இந்த சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நாளானது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி. இன்றைய நாளானது உலக அளவில் ஒரு மிக முக்கியமானது ஒரு நாள். பொருளாதாரம் மற்றும் சமூக நிலை மேம்பாட்டிற்காக தன்னார்வலர்களாக செயல்படக்கூடியவர்களை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் கரூர் மாவட்டத்தினுடைய சிஐஐ அமைப்பினுடைய தலைவரும் ஜெய் கந்தமுருக கிரானைட்ஸினுடைய நிறுவனருமான திரு பிரபு அவர்களை சந்தித்தோம். மீண்டும் இன்னொரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம் நேயர்களே.